ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபிச்செக் சேனல். இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் மூலம் எப்படி ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வெறும் 60 ரூபா மட்டும் இருந்தாலே போதும். உங்கள் ஜிபே வழியாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. அப்புறம் உங்கள் சைனை ஒரு பேப்பரில் சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுங்க. இதில் தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இந்த நம்பர் வழியாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ங்கிற மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புங்க. ஹாய்ங்கிற மெசேஜ் அனுப்பினோன்னே அங்கேருந்து ஆட்டோ ரிப்ளை வரும். இதில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் 50 கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்பாங்க. அதில் இருக்க பாருங்க 4 தான் இருக்கும். ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னாலும் நான் அதுக்கு வீடியோ தனியாக போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ கம்யூனிட்டி கொடுத்தோன்னே அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஃபில் டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களோட கேன் நம்பரை இதில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் கேன் நம்பர்னு இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா உங்கள் கேன் நம்பர் காட்டும், அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதரோட கம்யூனிட்டி கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாதர் கம்யூனிட்டி கொடுத்தோன்னா ஃபாதரோட கேஸ்ட் கேட்பாங்க. அதாவது இப்போ ஒரு கம்யூனிட்டி கொடுத்திங்கன்னா அதில் உட்பிரிவு என்னன்னு கேட்பாங்க, அதை கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மதர் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபாதர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபாதர் டீட்டெயிலோட கம்யூனிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கேஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மதர் டீட்டெயில் கொடுக்கணும். அதுலேயும் அதே மாதிரியே மதரோட கம்யூனிட்டி கொடுத்துட்டு மதரோட கேஸ்ட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ரிக்வெஸ்ட் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு கொடுத்த கம்யூனிட்டியில் எந்த ஆப்ஷனோ அதை கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கேஸ்ட்டு அப்பா அம்மா கொடுத்த எந்த கேஸ்ட்டில் நீங்கள் எந்த கேஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா இல்லையான்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய ஃபேமிலியில் யாரும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிடல, அதனால் நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்றேன். நோங்கிற ஆப்ஷனுக்கு கொடுத்தோன்னே கீழே வந்து ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா டீட்டெயில்ஸ், அம்மா டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்களுக்கான எந்த கம்யூனிட்டி வேணும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகி திரும்பி அந்த இதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோ ரிப்ளை வரும். இதேமாரி நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ எனக்கு வரும் பாருங்கள். இப்போ ஃபில் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு க்ரோம்குள்ளே போய்டும். அங்கே தான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆகிடும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் சைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நெட் சென்டரில் போய் ப்ரௌசிங் சென்டர் போய் நீங்கள் வந்து எதுவும் சைன்லாம் பண்ண தேவையில்ல. ப்ரிண்ட் அவுட் எடுத்து இது உங்கள் மொபைல் வழியாகவே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிடிஎஃப் எடிட்டர்னு போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேஜுடா அப்படின்னு ஒரு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் அப்லோடு ஃபைலில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சோம் பார்த்தீங்கன்னா சைனு, அந்த சைனை இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே சைன் வந்துடும். எந்த இடத்துல உங்களுக்கு சைன் வேணுமோ அந்த இடத்துல இந்த பேஜில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைன் வந்துடும். இப்போ எனக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு சைன் இன்செர்ட் ஆகிட்டு இது சைன் இன்செர்ட் ஆனாலும் கீழே அப்ளை சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து அதாவது பிடிஎஃப் வந்து டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இப்போ எனக்கு சைனோட இந்த பேஜ் வந்துருச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் கீழே திரும்பி அப்லோட் டாக்குமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோடு டாக்குமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களோட ஃபோட்டோ, கம்யூனிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்லோட் டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபாக இன்சர்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க. ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேரண்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் சைனோட இன்சர்ட் பண்ணிங்களே, அதையும் இதில் அப்லோட் பண்ணிங்க.
அப்லோட் பண்ணதுக்கப்புறமே டேரெக்டாக உங்களுக்கு எல்லா பேஜுமே லோட் ஆகி அப்லோட் ஆகும். கொடுத்துட்டு கீழே சப்மிட் டாக்குமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு சப்மிட் ஆகி திரும்பி இந்த பேஜுக்கே வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வெயிட்டிங்கில் போயிருக்கும். வெயிட்டிங் போனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே வரும். இப்போ எனக்கு நான் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு பேமெண்ட் பேஜ் வருது பாருங்கள். பேமெண்ட் பேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த பேமெண்ட் பேஜை கிளிக் பண்ணி பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக ஜிபேக்குள்ளே ஓப்பன் ஆகி ரூ. 60 பேமெண்ட் கேட்கும். ரூ. 60 பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டைரக்ட் ஆகி திரும்பி இந்த பேஜுக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். வாட்ஸ்அப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடும். எனக்கு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் ரெசிப்ட்டை டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், எனக்கு டவுன்லோட் ஆகி வந்துருச்சு. இதை வச்சு எப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்படி தான் நீங்கள் மொபைல் வழியாகவே ஈஸியாக நீங்கள் ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த விதமான ப்ரௌசிங் சென்டருக்கும் தாலுக்கா ஆஃபீஸுக்கும் போய் அலைய தேவையே இல்லை. ஈஸியாக உங்கள் மொபைல் வழியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜிபே வழியாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான இஷ்யூ எதுவுமே இல்லை. மேலும் தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தீர்வும் நான் தரேன்.